வெல்கம் பேக் டு மூவி மல்டிவர்ஸ். இனி நம்ம பார்க்க போகிறது ஷார்க்னோட பார்ட் 5. பார்ட் 5 பார்ட் 6 கிட்டத்தட்ட இன்ஃபினிட்டி வார் எண்டு கேமுக்கு நிகரான படம்னே சொல்லலாம். படம் பார்த்தா உங்களுக்கே புரியும் எப்படி சொல்கிறேன்ட்டு. இந்த பாட்டோட எண்டிங்கை பயங்கர வெயிட்டாக வச்சிருப்பாங்க. அந்த சீன் பார்த்த வாட்டி அடுத்த சீன் பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்க. இன்னைக்கு ஈவினிங்கே 6th பார்ட்டியும் போட்டுறேன். இனி நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஓப்பனிங்லேயே ஒரு பெரிய கொகை காமிக்கிறாங்க. அந்த கொகையில் கயிறு கட்டிட்டு நோவா உள்ள இறங்குறாங்க. அந்த கொகையில் அதுக்கு மேலே வழி இல்லை. உடனே மேப்பை மடக்கி பார்க்குறாங்க. மேப்பில் ஒரு ஓட்டை தெரியுது. கொகையிலேயே ஒரு ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டை வழியாக பூந்து வேறு சைடு வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா அந்த கொகையோட செவரில் சுறாமீன் சூறாவளி மாதிரியே பழங்காலத்து பெயிண்டிங் இருக்கு. ஃபின், ஏப்ரல் அப்புறம் அவன் பையன் கில்பர்ட்டும் இப்போ பாரிஸில் இருக்காங்க. அங்கே இவங்க பிரைம் மினிஸ்டரை மீட் பண்ணுறாங்க. சுறாமீன் சூறாவளியை எப்படி தடுக்கிறதுன்னு ஐடியா கிட்ட தான் இவங்களை கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா போன பாட்டோட கடைசி சீனில் ஈஃபில் டவர் பிச்சுட்டு பறந்துட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ ஃபின்னுக்கு நோவா கால் பண்ணுறா. நோவா உடனடியாக ஃபின்னை கிளம்பி ஸ்டோனேஜ் கிட்ட வர சொல்கிறா. ஏன்னா ஸ்டோனேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற கொகையில தான் அவள் ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கிறா. ஃபின் உடனடியாக கிளம்பி ஹெலிகாப்டரில் அந்த இடத்துக்கு போகிறான். அங்கே நோவாவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் கயிறு கட்டி இவனை கொகைக்குள்ளே அனுப்புகிறாங்க. ஒரு பக்கம் பிரைம் மினிஸ்டர் ஏப்ரலே அவங்க பையனையும் M16 ஒரு ஹெட் குவார்ட்டருக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ஒரு பட்டன் அழுத்துறாரு. ஒரு சீக்ரெட்டான ரூம் திறக்குது. உள்ள வெப்பன்லாம் நிறைய வச்சுக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு வெப்பனை ஆப்ரேட் பண்ணி உங்களுக்கு டெமோ காட்டுறாங்க. அப்புறம் பையனுக்கு ஒரு ஹெல்மெட்டை தராங்க. அந்த ஹெல்மெட் ஒரு ஃபைபர் ஆப்டிக் ஷெல். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹெல்மெட் ஒரு ஸ்ட்ரோம் ட்ராக்கிங் டிவைஸ். அதை வச்சு நம்ம சூறாவளியை ஈஸியாக ட்ராக் பண்ணலாம். நோவா ஃபின்னிக்கிட்ட அந்த பழங்காலத்து பெயிண்டிங்கை காட்டுறா. அதை வச்சு இந்த சூறாமீன் சூறாவளியில் ஏற்கனவே வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. பழங்காலத்து மக்கள் இந்த சுறாமீன் சூறாவளியை ஜெயிச்சிருக்கிறதா நோவா சொல்கிறா. ஹார்னஷ் ஆஃப் டுக்குவாக்கன்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு நம்ம சூறாவளியை கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்கிறா. ஸோ அந்த கல்லை தேடி தான் இவங்க கொகைக்கே வந்திருக்கிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கறது சிஸ்டர் வுட்டுங்கிற நோவாவோட கேங்கு தான். அந்த கொகையில் சுறாமீன் ஷேப்பில் ஒரு பாறை திறந்து வாய மூடுது. அதுக்குள்ளே பூந்து இவங்க போகிறாங்க. போகிற வழியில் நிறைய ட்ராப்லாம் இருக்குது. அந்த ட்ராப்பில் நிறைய பேர் சேர்த்து அவங்களோட எலும்பு கூடுலாம் இருக்குது. அந்த எலும்பு கூடு போட்டிருந்த தொப்பி எடுத்து ஃபின் தூக்கி போகிறான். வழியில் குட்டிக்கிட்டே நிறைய சுறாமீன்லாம் இருக்குது. அந்த சுறாமீன்லாம் அடிச்சு போட்டு அந்த கல்லுக்கிட்ட வந்துடுறாங்க. ஃபின் ஒரு வெயிட் அது மேலே வச்சுட்டு கல்லை எடுத்துக்கிறான். அந்த கல்லை எடுத்த உடனே மேலே ஒரு சூறாவளி உண்டாகுது. அந்த இடமே இடிய ஆரம்பிக்குது. உள்ள தண்ணிலாம் பயங்கரமாக அடிச்சிட்டு வருது. வழியில் வந்த சுறாமீன்லாம் அடிச்சு போட்டு கயிறு வழியாக ஃபின்னும் நோவாவும் மேலே ஏறி வந்துடுறாங்க. நோவாவோட ஃப்ரெண்டு 2 பேர்த்த வேற சுறாமீனும் சூறாவளியும் சேர்ந்து காலி பண்ணிடுது. நோவாவும் ஃபின்னும் வேகமாக சாப்பரில் ஏறி தப்பிக்கிறாங்க. அந்த சுறாமீன் சூறாவளிக்குள்ள ஏதோ போர்ட்டல் மாதிரி ரோஸ் கலரில் உண்டாகுது. ஃபின் வீடியோ கால் மூலியமா ஏப்ரல் கிட்ட நாங்கள் லண்டன்லேருந்து 5 மைல் தூரத்தில் இருக்கிறோம், சூறாவளி ஸ்டோனேஜை டெஸ்ட்ராய் பண்ணிச்சுன்னு சொல்கிறாரு. இப்போ லண்டன் முழுக்க ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க. T10 அளவிலான ஒரு சுறாமீன் சூறாவளி லண்டன் நோக்கி வந்துட்டு இருக்குது. ஏப்ரல் வேற ஒரு பக்கம் டிராஃபிக்ல மாட்டிட்டாங்க. சூறாவளி பார்த்து மக்கள் பயந்து ஓடிட்டு இருக்காங்க. ஏப்ரலும் வேற வழி இல்லாமல் காரை விட்டு இறங்கி வர்றாங்க. அவங்களுக்கு மேலத்த ஹெலிகாப்டர்ல ஃபின் பறந்துட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு சுறாமீன் எகிரிட்டு வந்து ஹெலிகாப்டரோட டிரைவரே போட்டு தள்ளிடுது. ஹெலிகாப்டர் இல்லாதனால சாப்பர் இப்போ அந்த இடத்துல ஆடிட்டு இருக்குது. ஏப்ரல் ஒரு சைபோர்க்னால கையாலே ஹெலிகாப்டர் பிடிச்சி நிறுத்துறாங்க. அந்த சமயத்தில் ஃபின்னு நோவாவும் எகிரி குதிச்சு தப்பிச்சிடுறாங்க. பிரைம் மினிஸ்டர் ஒரு முக்கியமான பெட்டி எடுத்துட்டு ஓடிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு சுறாமீன் அவரோட காலை கடிச்சு துண்டாக்கிடுது. ஒத்த காலை வச்சுக்கிட்டு நான் பேலஸுக்கு போய் ஷார்க்னோட செல்ஃப் டிஃபென்ஸை ஆக்டிவேட் பண்ணுன்னு சொல்றாரு. அப்போ பக்கத்தில் இந்த பொண்ணு அவங்கள விரும்புறதா சொல்றா. சரி கிஸ் பண்ணலான்னு போகும்போது ஷார்க் அந்த பொண்ணு மேலே விழுந்து அவங்க காலியாயிடுறாங்க. ஃபின்னும் அவங்க கேங்கு ஒரு பஸ்ல ஏறி தப்பிக்கிறாங்க. நோவா வண்டி ஓட்ட ஃபின் அங்கே இருக்கிற ஷார்க்கில் அடிச்சு போட்டே வராரு. பிரைம் மினிஸ்டர் அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறாரு. ஒரு ஜெயிண்ட் வீல்லேருந்து ராக்கெட்டாக வந்துட்டு இருக்குது. ஆனால் அடிச்ச போயில இந்த ஜெயிண்ட் வீல தனியாக கலந்து போகுது. இதை பார்த்த ஃபின் தேஜாவுன்னு சொல்கிறான். ஏன்னா இதே மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நடந்திருக்கு. இப்போ புயல் பிக் பேடை நோக்கி போயிட்டு இருக்குது. அதை தடுக்கிறன்ட்டு ஏப்ரல் பறந்து போயிடுறாங்க. ஃபின்னும் மக்களை காப்பாத்துறன்னு போயிடுறான். இப்போ அந்த பையனை நோவா தான் பார்த்துக்கிறாங்க. சூறாவளி பிக் பேனை அடிச்சு நொறுக்கிட்டு பக்கிங்கம் பேலஸை நோக்கி போயிட்டு இருக்குது. அந்த பேலஸில் தான் இங்கிலாண்டோட குயின் இருக்காங்க. அந்த பேலஸோட என்ட்ரன்ஸ் வேற ஷார்க்ல ஃபுல்லாக மூடி இருக்கு. ஏப்ரல் உடஞ்சு போன பிக் பேன் கீழே விழாத மாதிரி தடுத்துட்டு வராங்க. ஃபின்னும் மற்ற சோல்ஜர்ஸும் சேர்ந்து சூறாவளியை சுட்டு பொசிட்டு வராங்க. ஒரு பக்கம் நோவா கையில இருந்த கல்லு பிரகாசமாக ஒலிக்குது. அவங்களை நோக்கி சுறாமீன் கடிக்க வருது. பையன் அவன் போட்டிருந்த ஹெல்மெட்டை வச்சு அடிச்சு சுறாமீனை கொள்றான். அப்போ சூறாவளி அதிகமாகி பையன் அதுக்குள்ளேயே பறந்து போயிடுறான். ஃபின் அங்கிருந்து ஒரு சுறாமீன் மேலே உட்காந்துக்கிட்டு பேலஸை உடச்சிட்டு உள்ள போய் சுறாமீன் வாயிலிருந்து கிரீடத்தை எடுத்து ராணி கிட்ட காட் சேவ் த குயின்னு சொல்றான். மறுபடியும் ஒரு அட்டகாசமான இன்ட்ரோ கொடுத்து இந்த ஷார்க்னோட பாட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. This could be the last curtain call, not just for America, but for the world. That's right. This time, it's going global. நோவா ஃபின்னிக்கிட்ட கில்லு பறந்து போயிட்டா, நான் முடிஞ்ச அளவுக்கு போறேன்னா ஆனால் சூறாவளி ரொம்ப பயங்கரமா அடிச்சிச்சின்னு சொல்றாங்க. இதை கேட்டு ஏப்ரல் அவங்கள பயங்கரமா திட்டுறாங்க. நோவாவும் நான் சாதாரண மனுஷி தான், சைபோர்க் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த பையன் போட்டிருந்த ஹெல்மெட் மூலியமா அவனை ட்ராக் பண்ணிடுறாங்க. அந்த பையன் சூறாவளிக்குள்ள இன்னும் உயிரோட தாக்குறான். அந்த பையனோட இதே துடிப்பு எல்லாமே தெரியுது. இப்போ அந்த சூறாவளி ஹாலண்டை நோக்கி போயிட்டு இருக்குது. நோவா நம்ம நேட்டோ கான்ஃபரன்ஸுக்கு போகலாம், அங்கே தான் தலை சிறந்த சயின்டிஸ்ட் எல்லாமே இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் ஃபின் நீ அந்த கொகைக்கு போயிடக்கூடாது, அங்கே தான் எல்லாமே ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறான்.
ஒரு பணக்கார சயின்டிஸ்டான டாக்டர் ஜெரால்டுன்னு ஒருத்தர் சூறாவளி கிட்ட இருந்து தப்பிக்க ஒரு ஏர் பலூனை கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த ஏர் பலூனுக்கு அவரு ஹிண்டன்பர்க் XP3000 பேர் வச்சுக்கிறாரு. ஃபின் நோவா பேச்சு கேட்டுட்டு அந்த கான்ஃபரன்ஸுக்கு போறாரு. அங்க ஏகப்பட்ட சயின்டிஸ்ட் இருக்காங்க. ஃபின் ஷெப்பர்ட், நீங்க தான் யாரும் போகாத இடத்துக்குலாம் போயிருக்கீங்க, அந்த சூறாவளி பத்தி நீங்க தான் சொல்லணும்னு சொல்றாங்க. ஃபின் அவங்க கிட்ட இந்த ஷார்க் நோட்டஸை நம்ம சாதாரணமா இடப்படக்கூடாது, அப்புறம் இந்த ஆஸ்ட்ரோஎக்ஸ் கம்பெனி மாதிரி தான் நாம்பளும் ஆகும்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த சூறாவளியில பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு ஒவ்வொரு டைமும் வேற வேற மாதிரி மாறுதுன்னு சொல்றாரு. நோவா எல்லாருக்கிட்டையும் நம்ம முன்னோர்கள் இந்த சூறாவளியை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிச்சுக்கிறாங்க, அதுக்கான ஆதாரம் இதுதான் சொல்லி அந்த கல்லை காமிக்கிறாங்க. இவங்க பேசிட்டே இருக்கும்போது அந்த கல்ல மறுபடியும் லைட் எரியுது. நீங்க 2 பேர் என்ன பண்ணீங்கன்ட்டு பிரைம் மினிஸ்டர் அந்த இடத்துக்கு வந்து கேட்கறாரு. இப்போ இவங்க மீட்டிங் வச்ச பிளேஸுக்கு பக்கத்துலேயே சூறாவளி வந்துருச்சு. வெளியே இருந்த கொஞ்சம் பொண்ணுங்களா கொடையை வச்சு சுறாமீனை குத்தியும் பிளேட் எல்லாம் தூக்கி போட்டு சுறாமீனை கிழிச்சு கொண்டுட்டுக்கிறாங்க. சுறாமீன்லாம் அந்த இடத்த உடச்சிட்டு வந்து அங்கிருந்த பிரைம் மினிஸ்டர் கூட சயின்டிஸ்ட் எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுது. சூறாவளி மணிக்கு 500 மைல் வேகத்தில் போயிட்டு இருக்குது. அங்க அம்மா வந்து ஜெரால்ட் அங்கதான் இருக்காரு, அவரோட ஏர் பலூன்ல போங்கன்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட சாரி மேடம், அங்கிருந்த சயின்டிஸ்ட் எல்லாருமே செத்து போயிட்டாங்கன்னு சொல்லவும் பிறந்த எல்லாரும் செத்துதாகணும்னு சொல்லிட்டே வராங்க. அப்போ ஒரு சுறாமீன் கடிச்சு அந்த அம்மாவும் செத்து போயிட்டாங்க. ஃபின்னோ அந்த கேங் அந்த ஏர் பலூனுக்குள்ள போய் டாக்டர் ஜெரால்டு கிட்ட என் பையன் அங்கே மாட்டிக்கிட்டான், சூறாவளிக்குள்ள அவனை காப்பாற்றி ஆகணும்னு சொல்றாங்க. அவரு சரின்ட்டு அந்த ஏர் பலூன் எடுத்துட்டு வானத்தில் பறக்குறாரு. டாக்டர் ஜெரால்டு அவங்க கிட்ட சூறாவளி கிட்ட இருந்து காப்பாற்ற மேக்னெட்டி ஜென்ரேட்டர் ஆன் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பொட்டியை திறக்கிறாரு. உள்ள எதுவுமே இல்லை. சாரிப்பா, ஜென்ரேட்டர் வைக்க மறந்துட்டேன்னு சொல்றாரு. இப்போ அந்த ஏர் பலூன் ஷார்க் நோடுக்கு பக்கத்தில் வந்துருச்சு, சூறாவளிக்குள்ள பூந்துட்டு இருக்குது. அப்போ அங்கிருந்த கண்ணாடி உடச்சி டாக்டர் ஜெரால்டு கையை கடிக்காதன்ட்டு பறந்துட்டு போயிடுறாரு. ஷிப்பு நொறுங்கிறதுக்குள்ள தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு அவங்க இரும்பு கதை உடச்சி அது மேலே உட்காந்துட்டே சர்ஃபிங் பண்ணிட்டே வெளியே வராங்க. இவங்க அந்த பையனை காப்பாத்துறதுக்குள்ள சூறாவளி தூரமா இவங்களை கடந்து போயிடுது. ஃபின் ஏப்ரல் கிட்ட நீயே விருட்டுன்னு சுத்தி ஒரு சூறாவளி உருவாக்கு, அப்பதான் அந்த சூறாவளி பக்கத்துல வரும்னு சொல்றாங்க. அவங்களும் கையில ஒரு பலகையை வச்சுட்டு சரக்குன்னு சுத்துறாங்க. அவங்க சுத்துல ஒரு சூறாவளியே உண்டாயிருச்சு. இவங்க உருவாக்குன சூறாவளி அந்த பெரிய சூறாவளியை இழுக்க ஆரம்பிக்குது. இதுக்கு நடுவில் பனிப்புயல் வேற வருது. இவங்களா சர்ஃபிங் பண்ணிட்டு சுறாமீன்லாம் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஃபின்னோட இன்னொரு பையன் மேட் அவங்க பாட்டி வீட்டில் இருக்காங்க. ஃபின்னோட பொண்ணு கிளாடியா நாசால இருக்காங்க. இப்போ அவங்க ஏரியாலையும் சூறாவளி வர மாதிரி மேகலாம் லைட்டாக இடிக்க ஆரம்பிக்குது. ஃபின் எவ்வளோ ட்ரை பண்ணியும் சூறாவளி உங்களை விட்டு தூரமாகவே போயிட்டு இருக்குது. ஏப்ரல் கிட்டே இப்போ பவர் வேறு கம்மியாக இருக்குது, அவங்களால பறக்கவும் முடியாது. சரின்ட்டு அங்கேருந்து ஒரு நாய் வண்டி எடுத்து சூறாவளி நோக்கி போகிறாங்க. 3 பேர் டைரக்டா சூறாவளிக்குள்ள குதிச்சு அவன் பையன் எங்க இருக்கிறான்னு தேடுறாங்க. அவன் பையன் வேற ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகி எங்கேயோ போயிடுறான். இவங்க 3 பேரும் இன்னொரு போர்ட்டல் வழியா ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கடல்ல குதிச்சிடறாங்க. அந்த கடலை சுத்தி ஒரே சுறாமீனா இருக்கு. நல்ல வேலையா ஒரு ஹெலிகாப்டர் வந்து இவங்களை எல்லாம் காப்பாத்திடுது. ஆனா ஏப்ரல் மட்டும் சுறாமீன் கடிச்சு கிழிச்சு போட்டுருது. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற நியூஸ் சேனல்ல சிட்னி நோக்கி பலத்த புயல் அடிக்கும் போது எல்லாரும் பத்திரமா இருங்கன்னு சொல்றாங்க. ஏப்ரலோட சைபர் டெக்னாலஜியை ஹாஸ்பிட்டலில் கூட்டு போனால் சரி பண்ண முடியாது, ஸோ எனக்கு தெரிஞ்ச வெப்பன் எக்ஸ்பர்ட் கிட்ட கூட்டு போகலன்னு நோவா சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் ஒரு கோபுரமாக இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு கூட்டு போகிறாங்க. அங்கே 2 பேரும் உங்கள் சிஸ்டமே ரொம்ப மொக்கையாக இருக்குது, எந்த முட்டாப்பாய் ரெடி பண்ணுதுன்னு கேட்குறாங்க. வேற யாரும் எங்கள் அப்பா தான் அவங்களும் சொல்கிறாங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு டாப் டு பாட்டம் மொத்தமாக மாற்றிடுறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரெடி பண்ணுறாங்க. புது ரோபோட்டிக் கை கால் 3D பிரிண்டிங்கில் இதையன்ட்டு வேற லெவலில் ரெடி பண்ணுறாங்க. ஃபின் நோவா கிட்ட இந்த சிஸ்டர்ஹுட்ங்கிறது எந்த மாதிரி ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனா இல்லை என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க இந்த சிஸ்டர்ஹுட்ங்கிறது தனி அமைப்பு, டாக்டர் இன்ஜினியர்ன்ட்டு உலகம் பூரா இருப்பாங்க. இப்போ நான் சைனாவை அலர்ட் பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க. சைனாவில் இருக்கிறது வேற யாரும் இல்லை, ஃபின்னோட கசின் ஜெமினி தான். சவுத் சைனா சீல மழை பெஞ்சு புயல் அடிச்சிட்டு இருக்குது. ஜெமினி ஒரு ஷிப்ல இருக்கிறாங்க. அவங்க நோவா கிட்ட எங்களுக்கும் 10 மைல் தூரத்துல ஒரு சூறாவளி வரதா சொல்றாங்க. இவங்க பேசிட்டே இருக்கும்போது சிக்னல் வேற கட் ஆயிடுது. இதெல்லாம் பார்த்து ஃபின்னுக்கு செம்ம காண்டாயிடுது. என் ஃபேமிலி எதுக்கு ஆபத்துல மாட்டிவிட்டேன்னு கேட்கறாங்க. உன் தாத்தாவோ ஒரு சுறாமீன் கொன்னதுக்காக தான் இவ்வளவு பண்றேன்னு கண்டபடி பேசுறாரு ஃபின். நோவாவோ இந்த உலகத்தை காப்பாற்ற எனக்கு வேற வழி இல்லை, சுறாமீன் எனக்கு பிடிக்காதான், நம்ம பழையபடி நிம்மதியாக வாழணும்னா இந்த சூறாவளியில அடிச்சாதான் உண்டுன்னு சொல்றாங்க. சைனால ஜெமினி போயிட்டு இருந்தா கப்பல் ஃபுல்லா நியூக்ளியர் வேஸ்ட் தான் இருக்கு. அங்க சுறாமீன் சூறாவளியில வந்து சுறாமீன்லாம் மற்றவங்களை கடிச்சிட்டு இருக்குது. அப்படியே நியூக்ளியர் வேஸ்ட் எல்லாம் பறந்து சூறாவளிக்குள்ள போயிடுது. இப்போ மறுபடியும் ஒரு நியூக்ளியர் சூறாவளி உண்டாயிருச்சு. அந்த நியூக்ளியர் வேஸ்ட் எல்லாமே கடல் பூரா பரவுது. ஏப்ரல்ல ஒரு பக்கம் ஃபுல்லா ஒரு பார்பி கேல் மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. அவங்க ஜெட் பேக்ஸை ரிப்பேர் பண்ண முடியல, ஆனால் அவங்களோட மற்ற பார்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு சார்ஜ் அடிக்கடி போகணும் கூட அவசியம் இல்லை, ஏன்னா உடம்பு ஃபுல்லாக சோலார் பேனல் வச்சாச்சு. இதை பார்த்த சந்தோஷத்தில் ஃபின் போய் கிஸ் பண்ணுறாரு. ஓவர எனர்ஜி ஏற்றாதீங்க, அப்படியே சர்க்யூட் டேமேஜ் ஆகிடுன்னு சொல்கிறாங்க. மொத்தத்துக்கே எப்படின்னா மற்றதில் எப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஏப்ரல் திடீர்னு வைப்ரேட் ஆகிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒரு சிக்னல் கிடைச்சிக்குது. சூறாவளிக்குள்ளே இருக்கிற இவங்க பையன் இவங்கள நோக்கி தான் வந்துட்டு இருக்கிறான். அந்த கோபுரம் மாதிரி இந்த பில்டிங்ல கொஞ்சம் கொஞ்சமாக விரியுது, ஏன்னா அது எல்லாமே வெப்பன் தான். நியூஸில் இதை பற்றி ஆச்சரியமாக சொல்கிறாங்க. அது ஒரு வெப்பனை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் 2வது 3வது ஷெல் மட்டும் ஸ்டக் ஆகிடுது. இவங்க இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது ஏப்ரல் அந்த பழங்காலத்து கல்ல ஆட்டை போட்டுறாங்க. அந்த டைம்ல ஹேக்னு ஒருத்தன் ஸ்கேட் போர்ட்ல ஜெட் போட்டுட்டு மேலே போய் அதை மேனுவலா அன்லாக் பண்றான். ஃபின் அந்த சூறாவளிக்குள்ள பஞ்சி ஜம்ப் பண்ற மாதிரி குதிச்சு நம்ம பையனை காப்பாத்தலாம்னு சொல்றாரு. அந்த ஷெல்லு ஃபுல்லா இப்ப அன்லாக் ஆயிருச்சு. உள்ள இருந்து லேசர்லாம் அந்த சூறாவளியை சுடுது. அதுலயும் சில ஷெல் எல்லாம் பறந்து சுட்டுட்டு இருக்குது. சூறாவளிக்குள்ள இப்ப போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. ஃபின்னு ஏப்ரலும் கேபிள் கட்டிட்டு அதுக்குள்ள பஞ்சி ஜம்ப் பண்றாங்க. அப்பதான் நோவாக்கு தெரியுது அந்த பழங்காலத்து கல்ல ஆட்டி போட்டாங்கன்ட்டு. ஒரு கட்டத்துல கேபிள் கட்டாயி மறுபடியும் வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. இப்போ அவங்க போன இடம் பிரேசில்.
பிரேசில்ல இவங்க 2 பேரும் ஒரு கடைக்குள்ள விழுறாங்க. அங்க ஒருத்தன் வாங்க உங்க பையனை தேடி போலான்னு சொல்றான். இது எப்படி உனக்கு தெரியும் கேட்டதுக்கு நோவா தான் என்னை அனுப்புறான், உன் மேல ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் இருக்குன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அவன் வேகானி யாரையோ பார்க்கணும்னு சொல்லிட்டு கூட்டு போறான். இவங்க பேசுறது இவங்க கையில கல்லு இருக்கிற மேட்டர்ல ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு இவங்களே ஃபாலோ பண்ணிட்டு போறான். வேகா கிட்ட போன வாட்டி இந்த கல்லை காமிச்சு ஸ்டோனேஜ்ல இருந்து எடுத்தோம், இது என்ன பண்ணுன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க நம்மளோட பிரபஞ்சம் ஒரு மேத்தமெட்டிக்கல் பிரபஞ்சம், சூறாவளி கிட்ட இருந்து காப்பாற்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர்லாம் கிரியேட் பண்ணி ஒரு செக்யூரிட்டி டிவைஸ் மாதிரி கண்டுபிடிச்சிக்கிறாங்க. உலகத்துல ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட்டும் இதுக்காக உருவாக்கியிருக்காங்க. இதுலாச்சும் ஒன்று தப்பாகி எதிரி கையில போயிட்டாலோ நம்மளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கல்லை வச்சு நம்மளால சுறாமின் சூறாவளியை உண்டாக்க முடியும்னு சொல்றாங்க. இவங்க இப்படி பேசிட்டே இருக்கும்போது ஃபாலோ பண்ணிட்டு வந்தவன் அந்த கல்லை ஆட்டி போட்டு கார்ல போயிடுறான். இது தெரிஞ்சு ஃபின் இன்னொரு கார்ல சேஸ் பண்ணிட்டே போறான். கார் சேசிங் வெறித்தனமா இருக்குது, வளைச்சு ஓட்டுறாங்க. அப்ப அந்த கல்லுல மறுபடியும் லைட் எரிய ஆரம்பிக்குது. சூறாவளி மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்துருச்சு. அடிக்கிற சூறாவளியில பிரேசில்ல ஒரு பெரிய ஜீசஸ் சிலை இருக்குல்ல, அதுவே பறந்துட்டு போயிடுது. அந்த அளவுக்கு பெரிய சூறாவளி. ஃபின்னோட காரும் பறக்குதான். அவங்க போர்ட்டலை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க. அப்ப ஜீசஸோட கை இவங்களை அப்படியே போர்ட்டல் கிட்ட அனுப்புது. இப்ப ஃபின்னோட காரும் கல்ல ஆட்டி போட்டனோட காரும் சூறாவளிக்குள்ள பூந்து இப்ப இட்டாலிக்கு வந்துருச்சு. அங்க ஏதோ கொலாசியம்னு சொல்லுவாங்களா, அதான் அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அவன் காரை விட்டு இறங்கி ஓடலான்னு பாக்குறான். அப்ப ஃபின்னை சாட்டையை வச்சு அவன் கையவே அடிக்கிறான். அந்த கல்லு பறந்துட்டு போய் ஒரு சுறாமீன் வாய்க்குள்ள பூந்துருச்சு. ஆட்டை போட்டவன் மேல வேற ஒரு சுறாமீன் விழுந்து செத்து போயிடறான். ஃபின் அந்த கல்ல முனுங்கள சுறாமீனை ஒரே வெட்டுறான். அதோட வயிற்றுல இருந்து கல்லு விழுவுது. கல்லு கிடைச்ச வாட்டி சூறாவளிக்குள்ள பயணத்தை எலாண்டு போறாங்க. ஆனா இவங்க வரத்துக்குள்ள சூறாவளி களைஞ்சு போயிடுது. ஏப்ரல் அங்கிருந்து ஒரு ஃபவுண்டைன் கிட்ட, இதுதான் ட்ரெவி ஃபவுண்டைன், நம்ம வேண்டிட்டு காசு போட நிறைவேறுன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு காசை போட்டுட்டு வராங்க. அப்ப ஃபின்னு கிட்ட ஒருத்தவங்க வந்து நீங்க ஒருத்தவங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. ஃபின் அவங்க கிட்ட இந்த சிஸ்டரோட கேங்லாம் நான் வரல, ஆள விடுங்கன்னு சொல்றாரு. சிஸ்டரோட அது நாங்க இல்ல, முதல்ல வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. அவங்க இவங்கள அந்த ஊரோட போப் கிட்ட கூட்டு போறாங்க. போப் ஃபின்னுக்கு பரிசா ஒரு ரம்பத்தை கொடுக்குறாரு. ஃபின்னு அவர்கிட்ட இதை வச்சு என் பையனை உலகத்தையும் காப்பாத்துன்னு சொல்லிட்டு ரம்பத்தை வானத்தை நோக்கி காட்டி கத்துறான். அங்கிருந்து கட் பண்ணி ஓகினாவன்ட்டு ஒரு பீச்சை காமிக்கிறாங்க. அங்க 2 கப்பிள்ஸ் கொஞ்சம் ஜாலியா இருக்காங்க. அப்ப கடல்ல பயங்கரமா ஒன்று தெரியுது. இந்த எந்திரன் படத்துல வர மாதிரி சுறாமீன்ல ஒன்னா சேர்ந்து ஃபார்மேஷன் பண்ணிட்டு உருண்டுட்டு வருது. அந்த மொத்த சுறாமீன் கூட்டமும் தீவு மாதிரி இருக்கிற அந்த இடத்த அப்படியே நிரப்புது. ஜெமினி நோவாக்கு கால் பண்ணி நியூக்ளியர் வெஸ்ட்டை ஃபாலோ பண்ணிட்டே போனோம். அந்த சுறாமீன்ல மியூட்டேஷன் ஆகி ஒரு புது உயிரினமா மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கூட்டமான சுறாக்கள் இப்ப ஜப்பானை நோக்கி போயிட்டு இருக்கதா சொல்றாங்க. ஃபின் ஒரு பக்கம் கயிறு மாதிரி கட்டி அடுத்த சுறாமீன் சூறாவளி வந்த வாட்டி அதுல சர்ஃபிங் பண்ணிட்டு நம்ம பையன் எந்த மாதிரி மிதக்குறானோ அதே மாதிரி அவனை பிடிக்கலான்னு சொல்றாங்க. ஏப்ரல் ஃபின்னு கிட்ட வேக சொன்னது ஞாபகம் இருக்கா, நம்ம மைண்ட் தெளிவா இருந்தா சுறாமீன் சூறாவளியை நாமளே உருவாக்கலாம்னு சொன்னாங்க. நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. அப்ப அந்த கல்லு பிரகாசமா எரிஞ்சு அந்த இடத்துல ஒரு சுறாமீன் சூறாவளி வருது. ஃபின்னும் ஏப்ரல் கிட்ட நீ ரொம்ப ஸ்ட்ராங், நான் பறக்கிறேன், நீ கயிறு மட்டும் பிடிச்சிக்கோன்னு சொல்றாரு. ஏப்ரலும் கயிறு பிடிச்சிட்டு காலில் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி போட்டுக்கிறாங்க. ஃபின் உள்ள போய் பறந்து வெட்டிட்டு இருக்கிறாரு சுறாமீன்லாம். சூறாவளி அடிச்சு சாஞ்சிருந்த பைசா கோபுரெல்லாம் ஸ்ட்ரைட் ஆகுது. அந்த போக் கொடுத்த ரம்பத்துல சிலுவ மாதிரி ஒரு பட்டன் இருக்குது. அது அழுத்துடனே லேசர்லாம் வந்து எல்லா சுறாமீனும் கொள்ளுது. ஒரு கட்டத்துல ஏப்ரலும் கயிறோட பறந்து வந்துடுறாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து அவங்க பையனை பிடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஆனா நடுவுல ஒரு சுறாமீன் வந்து தடுத்துருது. இப்ப மறுபடியும் பையன் தனியா போயிட்டான். இவங்க 2 பேரும் ஒரு போர்ட்டல்ல பூந்து டோக்கியோக்கு போயிடுறாங்க. ஏப்ரல் கையில இருந்த டிவைஸ் வச்சு அவங்க பையன் இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு பாத்துக்கிறாங்க. அப்ப ரோட்ல போன ஒரு ஜப்பான்காரரு காட்ஸில்லா மாதிரி ஷார்க் ஜில்லா வந்துருச்சுன்னு சொல்றாரு. அந்த மியூட்டேஷனான கூட்டமான ஷார்க்ல ஊருக்குள்ள ஏதோ ஒரு ஃபார்மேஷன்ல அட்டகாசம் பண்ணிட்டு இருக்குது. அந்த சுறாமீனை ஹெலிகாப்டர் மூலியமா தாக்குதல் நடத்துறாங்க. ஆனா அந்த சுறாமீன்லாம் பெரிய சுறாமீனா ஃபார்மேஷன் பண்ணி அட்டகாசம் பண்ணுது. அதுக்குள்ள போர்ட்டல் ஓப்பன் ஆகி பையன் என்ன சுத்திட்டு தான் இருக்கிறான். நோவாவும் அவங்க சிஸ்டரோட கேங்கு உள்ள குதிச்சு காப்பாத்தலான்னு போறாங்க. ஆனா அதுக்குள்ள பையன் காணாம போயிடுறான். கடைசியா ஜெட் பிளான் மூலியமா பாம்பு போடுறாங்க. அப்படியே வெடிச்சு செதறது. உள்ள இருந்த நோவாக்கு பயங்கரமா அடிபட்டுருச்சு. நோவா ஃபின்னுகிட்ட சாரி உன் பையனை என்னால காப்பாற்ற முடியல, ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிடுறாங்க. ஆப்பிரிக்காலேயே ஒரு சூறாவளி சுத்துது. அங்க இருந்த விலங்குகள்லாம் சூறாவளியோட சேர்ந்து சுத்தி அது ஒரு சஃபாரி நடவா மாறிடுச்சு. ஒரு பக்கம் வெதர் ரிப்போர்ட்ல சூறாவளினால டெக்சாஸ் டேக் ஆஃப் ஆயிருச்சு, சான் பிரான்சிஸ்கோ செதஞ்சு போயிருச்சு, சிக்காகோ சின்ன பணமாயிருச்சு, அப்புறம் கலிபோர்னியா காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபின்னோட அம்மா வீட்லயும் இப்போ சூறாவளி வந்துருச்சு. மேட் ஃபின்னுக்கு கால் பண்ணி சூறாவளியால எல்லாருமே செத்து போயிட்டாங்க, கிளாடியாவும் செத்துட்டா, சாரி டேட் நானும் சாவ போறேன்னு சொல்லிட்டு அவனும் செத்துறான். இதெல்லாம் கேட்டு ஃபின் ஆடி போயிட்டாரு. இப்போ நீ நானும் மட்டும்தான் இருக்கிறோம், நம்ம இவ்வளோ இழந்ததுக்கு அப்புறமும் அந்த சூறாவளியை எப்படியாச்சும் தடுத்தே ஆகணும்னு சொல்றாரு. ஏப்ரலும் நம்ம கிட்ட இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த கல்லை நம்ம பேசாம ஸ்டோனேஜில் வச்சிடலாம்னு சொல்றாங்க. அந்த கல்லை காமிச்சு மறுபடியும் சூறாவளி வர வைக்கிறாங்க. சூறாவளிக்குள்ள போகும்போது ஃபின்னோட தலையில அடிபட்டுருச்சு. மயக்கமான ஃபின்னுக்கு பையனோட கனவுகள் வருது. எந்திரிச்சு பார்த்தா இவங்க எஜிப்துல இருக்கிறாங்க. இவங்களும் பிரமிடுக்குள்ள போய் பாக்குறாங்க. உள்ள சுறாமீன் கடவுளோட சிலை இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு லாக் இருக்கு. உடனே இவங்க வச்சிருந்த கல்லை உடச்சி அந்த கல்லுக்குள்ள இருந்த வைர மாதிரி ஆப்ஜெக்ட அந்த லாக்குக்குள்ள வைக்கிறாங்க. உடனே ஒரு சீக்ரெட் டோர் ஓப்பன் ஆகுது. அந்த ரூம்குள்ள ஒரு பெரிய மிஷின் இருக்கு. அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ண உடனே பிரமிட்குள்ள இருந்து ஒரு பெரிய வெளிச்சம் மாதிரி உலகம் பூரா பரவுது. உலகத்துல இருந்த எல்லா சூறாவளியுமே அப்படியே காணாம போகுது. ஜெமினி ஃபின்னுக்கு கால் பண்ணி சூறாவளிலாம் மறைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த மிஷின் மறுபடியும் ஓட ஆரம்பிச்சு சூறாவளிலாம் மறுபடியும் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. உலகம் பூரா இப்ப சுறாமீன் சூறாவளி வந்துருச்சு. உலகமே இப்ப அழிஞ்சிட்டு இருக்குது. ஜெமினி உலக அழியறத பார்த்து ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றாங்க. சுனாமில பேரலையா தாக்கிட்டு இருக்கு. உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் சுறாமீனுக்கு பலி ஆகுறாங்க. ஃபின் பக்கத்துல இருந்த மம்மி கையில இருந்த குச்சை வச்சு அந்த மிஷின் நிறுத்தலான்னு போறாரு. ஏப்ரல் உதவி பண்ண வரும்போது வேணா அவன் சர்க்கியூட் டேமேஜ் ஆகும்னு தடுக்கிறாரு. இவங்க இருந்த பிரமிட் கிட்டையும் பயங்கரமான சுனாமிலாம் வருது. ஏப்ரல் கடைசியா வேற வழி இல்லாம அவங்களுக்குள்ள இருந்த மொத்த எனர்ஜி விடுறாங்க. அந்த எனர்ஜி உலகம் பூரா போய் உலகத்துல இருந்த எல்லா சூறாவளியும் சுனாமியும் தடுத்துருச்சு.
ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல. இந்த உலகத்துல தப்பிச்சது ஃபின்னு மட்டும்தான். ஏப்ரலும் ரோபோட் தான். அவங்க தலை மட்டும் தான் இப்ப உயிரோட இருக்கு. இப்ப மொத்த பூமி சுடுகாடு ஆயிருச்சு. இப்ப ஃபின்னுக்கு வேற வழி இல்லாம ஏப்ரலோட தலையை எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கிறாரு. அப்படியே தாஜ்மஹாலையும் காட்டுறாங்க. அப்ப தூரத்துல ஒரு ஜீப் வருது. அந்த ஜீப்ல இருந்து ஒருத்தர் வராரு. அவர் பாக்குறதுக்கு ரொம்ப வயசானவரா இருக்காரு. அவரு ஃபின்னு கிட்ட செம்பர் பெராட்டிஸ்ன்னு அவங்க குடும்ப டைலாக சொல்றான். அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட அவனோட பையனோட பேட்ச் இருக்கு. ஏன்னா அது வேற யாரும் இல்ல, ஃபின்னோட பையன் கில்பர்ட் தான். அது பையன் ஃபின்னு கிட்ட இந்த உலகத்தை காப்பாத்த ஒரே வழிதான் இருக்கு, இதெல்லாம் ஆரம்பிச்ச காலகட்டத்துக்கு போகணும்னு சொல்றான். சூறாவளியில இருந்த போர்ட்டல் மூலியமா நம்ம டைம் டிராவல் பண்ணலாம். இந்த பேட்ச்ல நான் கெப்பாசிட்டர் வச்சுக்கிறேன், இது மூலியமா நம்ம டைம் டிராவல் பண்ணி வேற ஒரு காலகட்டத்துக்கு போகலாம்னு சொல்றான். இவங்க போயிட்டு இருந்த வண்டி அப்படியே பறந்து டைம் டிராவல் பண்ண போகுது. அதோட இந்த படத்தையும் முடிச்சு டு பி கண்டினியூ பேக் டு த ஃபியூச்சர் ஸ்டைல்ல போடுறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் இந்த பாட்டை இன்ஃபினிட்டி வரும்ட்டும் அடுத்த பாட்டை எண்டு கேம் கூடயும் கம்பேர் பண்ணிட்டு. அடுத்த பாட்டு வெறித்தனமா இருக்கும். டைனோசர் காலத்துல இருந்து ஃபியூச்சர் வரைக்கும் எல்லாத்தையுமே காட்டுவாங்க. எல்லாரும் டைம் டிராவல் பண்ண ரெடியா இருங்க. லாஸ்ட் பாட்டில் சந்திக்கிறேன். until then signing off, விஜே.